ஹே ஆல், இட்ஸ் Thursday மார்னிங். எழுந்து வரதுக்கே 8 o'clock ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் குயிக்காக பண்ணிட்டு இருந்தேன். நேற்று நைட் பார்த்தீங்கன்னா கருப்பு காராமணி, வெள்ளை காராமணி, கொண்டக்கடலை எல்லாமே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை சுண்டல் பண்ணிடணும். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்பயும் போல் அதை அப்படியே பாயில் பண்ணி தோல் எடுத்துகிட்டு நீங்கள் கருணக்கிழங்கு குழம்பு வைக்கிறத விட ஃபஸ்ட்டு தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே ஆயிலில் எப்பயும் புளிக்குழம்பு செய்வீங்க இல்லையா, சேம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நமைக்கிற ஃபீலே இருக்காது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கும் போது கொஞ்சமாக நாட்டு சக்கரை தூவி இறக்கிக்கோங்க. எங்களோட டயட் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்புனதுக்கப்புறமா நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால இன்றைக்கே வீடெலாம் மாப் போட்டாச்சு. மேட்டு அப்புறம் கைப்பிடி துணி எல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். இந்த மிட் மார்னிங் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச சாங் கேட்டுகிட்டே அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடிக்கிறதே ஒரு தனி ஃபீல் தான். ஸோ ரிமைனிங் இருக்கிற ஒர்க்லாம் முடிச்சுட்டு க்ராசரிஸ்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். தேங்க்யூ.